2 படம் வாங்கிட்டு எனக்கு சரிண்ணா எல்லாமே போனோட தோல் இருக்குது. அப்போ போன் மட்டும் எடுத்துக்கலாம். போன் தோல் மட்டும்தான் எடுக்கணும், போன் எடுக்கல. சரி சரிண்ணா அதான் கேட்குறேன். ஒரு தடவை கேட்டுக்கிட்டே இருக்கணும். மீன் பக்கா தூண்டில் இருந்ததுண்ணா. இப்போ இனிமேல் இப்போ மீன் நிறைய வரும், போட்லாம் போயிருக்கு. ஐஸ் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கேன். மீன் வந்துச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. நான் ஹோல்சேலாக எடுத்துல விட்டுறேண்ணா. அண்ணா ஹோல்சேல் பீஸ் பாருண்ணா. வரமாச்சு எப்படி வரும் ஆறு கிலோ 6.5 கிலோண்ணா. 6 கிலோ பாருங்க பாருங்க. மீன் தூண்டில் மீன் அப்படி இருக்கா. நமக்கு தோல் எடுத்து கட்டுறது எப்பயுமே தூண்டில் மீன் தான் வாங்கி ஆகணும். போட்டுலாம் கிலட்லாம் போயிருக்காமாப்பா. கிலட்லாம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. போயிருக்கு. போச்சுன்னா உங்களுக்கு கேரை வந்துடும், சீலா வரும், பூங்குழல் வரும், மாரிகை வரும், தோல்பாறை வரும். அந்த ஒரு போட்டு போச்சுன்னா அவ்வளோ மீன் வரும். அதை கலந்து எல்லா மீனுமே கலந்து வரும். அந்த போட்டு தான் மீனாக போக வேண்டியது. பெரிய மீன் அது எல்லாமே டோட்டலாக பெரிய மீன் தான். காற்று அதிகமாக இருக்கனால
போடுறேன். நேரத்தில் 10 மீன் வெட்டினா போதும். ஒரு குழம்பு, இந்த பல்லு 4 பீஸு யாருக்கும் போட மாட்டான், எல்லாமே கழிச்சிடுவான். இப்போ தான் நம்ம எல்லாம் எதுவுமே கழிக்கிறது கிடையாது. மீன் விற்கிற விலைவாசியில் ஆமாம், அவங்களே எனக்கு கேட்க மாட்டாங்க, நாங்களே வெட்டி போட்டுருவோம். ஆமாம், இதுவும் அதை போயிடும். ஏன்னா அதுவும் கழிக்கிட்டு தான், அது இந்த வாலியை கழிச்சிடுவோம். இப்போலாம் இப்போ இந்த 100ல் ஒருத்தர் தான் அதை கழிக்கிறாங்க. இதுதான் கிடையாது. நாளைக்கு சனிக்கிழமை மணிக்கு கம்பல்சரி மீன் இருக்கு. மீன் விற்க நிறைய போட்டு வச்சுருக்காங்க, மீன் விற்கல. ஏன்னா வரமாட்டேன், டைமிங் ஏற்ற மாதிரி வராங்க. புதன்கிழமை மணிக்கு ஒரு கொஞ்சம் வராங்க. ஓகேண்ணா, எல்லாம் முடிஞ்சுண்ணா. புதன்கிழமை மணிக்கு கொஞ்சம் வராங்க, சனி ஞாயிறு வராங்க எல்லாமே. 150 ரூபா ஆகும்.